கொஞ்சம் கூட மேல உள்ள வெளிப்பறான். ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவன் சொல்றான், நீர் எனக்கு செய்யணும்னு நினைச்சத யாரும் தடுக்க முடியாது. ஒருவேளை எந்த எல்லாம் போயிடுச்சு, மனைவி போயிட்டா, பிள்ளைகள் போயிட்டாங்க, இருந்த சொத்து எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய சரீரமும் போயிடுச்சு, இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஜீவன் இருக்கிறது. அதனால திரும்ப என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீ நினைச்சிட்டேன்னா nobody will stop. எவ்வளவு நல்ல ஒரு ஜபமா இருக்கு. யோசிக்கணும், கடைசி மூச்சு வரை இப்ப கூட கர்த்தர் என்னை உயிரோட எழுப்பிடுவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். எல்லாரும் முடியாதுமா, சுகமாக்கா முடியாதுமா. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் உன் ஆர்கன் எல்லாம் போயிருச்சு அப்படிம்பாங்க. அப்பவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் நினைச்சா இந்த ஆர்கனை எல்லாம் திரும்ப சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடைசி வரை ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் தூக்கி எடுத்துருவார். மகா பெரிய நல்ல தெய்வம். எல்லாரும் கைவிடலாம், ஆனா அவர் கைவிட மாட்டார். இந்த யாபேசு எப்படி என்ன பண்றான்னா, அவனுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில அவன் ஒரு துதிக்கிற ஆளா, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு ஆளா இருந்தான். அதனால 2 வசனத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் கடவுளை நம்புறான், ஆண்டவரை நம்புறான். என் தேவன் என்னை உருவாக்கினவர், எங்க அம்மா என்னை துக்கம் முட்டாள் அப்படின்லாம் சொல்லலாம். அவனை சுற்றின பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில பிரச்சனையை நோக்கி பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இந்த காலவெளியில உனக்கு 100 பிரச்சனை இருக்கலாம், 100 பேர் உனக்கு பிராபலம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கூட இருக்கிறவனே உனக்கு எதிராக வேண்டாத காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறான். ஆனா அதை நோக்கி பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆனா இதுல என்னன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அவன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படிங்கிறான். தீமை வந்துச்சுன்னா மனுஷனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும். தீமையான ஒரு வார்த்தை அது போதும், அது ஒரு மனுஷனை அடிக்கிறத விட அவன் இருதயத்தை குத்தும். மற்றதெல்லாம் அவன் மறந்துடுவான், ஆனா ஒரு வார்த்தை போதும், அப்படியே அவன் சோர்வடைஞ்சு போயிடுவான். சோர்வுக்குள்ள போயிடுவோம், பயம் வந்துடும், பலவீனம் வந்துடும், அப்புறம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாம போயிடும். அதுக்கு நீங்க நல்ல எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எலியா. பெரிய தீர்க்கதரிசி, அவன் பெரிய தீர்க்கதரிசி. அவன் தான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அக்கினியை அனுப்பி பட்சித்து போட்டார். அவனும் ஜனங்களும் முகத்துப்புற விழுந்து கர்த்தரே தேவன் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷனா 50 தீர்க்கதரிசியை வெட்டி கீழே போடுறான். அவனும் பலசாப்து ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அந்த எசபேல், அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி சொல்லுவான், போய் அந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்லு, இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் சம்பவித்தது உனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சம்பவிக்கணும், போய் சொல்லு. அப்படி ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன, இவங்களை நீ கொண்டது மாதிரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், கொண்டுடுவேன். ஒரு பொம்பளை, ஒரு அவனுடைய ஆட்கள் 50 வரையும் கொண்டிருக்கிறான். அவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர். ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இந்த வார்த்தையின் இருதயத்தை துக்கப்படுத்திச்சு. பயந்துட்டான். பயந்த உடனே உருவட்டை ஓடுறான். தன்னுடைய வேலைக்காரனை ஒரு நாள் பிரயாணம் மட்டும் கீழே நிப்பாட்டிட்டு தான் தனியா போறான். காட்டுக்குள்ள போய் ஒரு சூழச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான், போதும் கர்த்தாவே போதும், என்னை எடுத்துக்கோ அப்படிங்கிறான், எனக்கு மரிச்சா போதும் அப்படிங்கிறான். ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்களையும் மாற்றிவிட்டது. அபிஷேகம் எங்கேயோ போயிடுச்சு. அவருடைய அழைப்பை மறந்துட்டான். அவன் மேல கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை மறந்துட்டான். அப்படித்தான் நீங்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. கர்த்தர் ஒரு நோக்கம்
குடும்பத்தோடு உங்களை அழைத்திருப்பார். யாராவது ஒருத்தர், உன் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு ஆள், அல்ல கூட வேலை பார்க்கிறவங்க, அல்ல கூட இருக்கிறவங்க, அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, நீ உருப்பட மாட்டேன், நீ முட்டாள், நீ பேசக்கூடாது, நீ சிரிக்க கூடாது, நீ அவ்வளவுதான், உன்னை இல்லாமக்கிடுவேன். ஒருவேளை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு இருதயத்தை குத்தி இருக்கலாம். எப்படி இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய மனசை புண்படுத்தி அவனே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஒருவேளை நீங்க கூட ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்ன வாழ்க்கை என்னை எடுத்துக்கோங்கப்பா, நான் எனக்கு வாழ்ந்தது போதும் அப்படின்னு கூட ஜெபிக்கலாம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்காக படிக்கல, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். அதுவே அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார், எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் சொல்றார், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருது நான் இல்ல, அது பிசாசு. திருடன் அவன் பேரு. ஒருவேளை உங்களை கூட உங்க வீட்டில் இருக்கவங்க திருடலாம், திருடிங்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். அவன்தான் திருடி, அவன்தான் திருடி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன்னா அந்த ஜீவனை யாரும் என்ன பண்ண முடியாது, திருட முடியாது, அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. நான் பாதுகாப்பாடுகிறேன். நான் உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதை பிடிக்கிறதோ அழிக்கிறதோ வரவேணாம் அப்படிங்கிறார். ஒருவேளை உங்களை அப்படி சொல்லி உங்க மனதை புண்படுத்தி இருக்கணும். ஆண்டவர் சொல்ற அந்த காலவேளையில ஆண்டவர் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அவருடைய தூதனை அனுப்பினார். அவன் எடுத்துக்கோ ஆண்டவரேங்கிறான், வாழ்ந்தது போதும் ஆண்டவரேங்கிறான். பயத்துல இருதயம் மாறி போச்சு, துக்கம் அவனை சோர்ந்து கொண்டது, தீமை அவனை பற்றி கொண்டது. கட்ட சொல்கிறார், எதிர்த்து நட, சாப்பாடு கொடுத்துகிறார், தண்ணி கொண்டு கொடுக்கிறார், அப்புறமும் தண்ணியை கொடுத்து அவனை எழுப்பி சாப்பிட வைக்கிறார். இவன் இந்த துக்கத்துல இவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வர இருதயம் ஃபுல்லா அப்படியே மாறி இருக்கு. இந்த துக்கம் அதனால அந்த தீமை அவனை அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு. திரும்ப படுத்திருக்கான். உங்களை ஒருவேளை வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துகிட்டே இருக்கும். வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். இது தீமைக்கு அல்ல, இது சமாதானத்துக்கு எதுவான வார்த்தை அப்படின்னு இருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தரவு அருளி உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லியிருப்பார். ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான். நானே அவனுக்கு மறு உத்தரவு அருளி அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை என்னுடைய விடுதலையை அவனுக்கு காண்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த வார்த்தை உன் மனசுல உடைக்காம இந்த தீமை, இந்த துக்கம் உன் மனசை, ஒரு இருதயத்தை, ஒரு எண்ணங்களை, ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை அடைச்சு வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ, எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். திரும்ப தட்டுகிறார் அவனை. அப்போ தண்ணீர் கொடுக்கிறார், எந்திரிக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை சும்மா அழிக்கிறதுக்காக நான் உன்னை அழைக்கிறேன். சும்மா அப்படியே இருந்து இந்த வீட்டுல இருந்து அப்படியே இல்லாம போவதற்காக உன்னை அழைக்கவில்லை. உனக்கு மேல ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு மூலமா 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். ஒரு மூலமா ஒரே மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசியை எழுப்பணும். நீ சாவலுக்கு வந்தவன உயிரோடு என் கூட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உன்னை நான் அழைத்தேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னால அதோட பெரிய காரியத்தை வைத்திருப்பான். உன் மூலமா ஒரு குடும்பத்துல ஒரு சுத்தி இருக்கிற அநேகரை ரட்சிப்பதற்காக உனக்கு தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் வச்சிருக்கிறான். அதையெல்லாம் இந்த சத்துருக்கள் மூலமா அதையெல்லாம் அந்த தீமை உன்னை அதை செயல்பட விடாம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஒருவேளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இப்ப தீர்மானிக்கணும், ஆண்டவரே
உம்முடைய வார்த்தையை நீர் எனக்கு நேராக அனுப்பி இருக்கிறீர். இந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டு கர்த்தாவே, இந்த தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி, இந்த தீமை என்னை வெட்கப்படுத்தாதபடி இதுக்கு விலக்கி என்னை பாதுகாத்து என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே சொல்ல உன்னையால முடியும், செவிக்க முடியும். அதனால சொல்றார் ஆண்டவர், என்கிட்ட எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறான். There is no condition. நீ கேட்டேன் அவனுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, ஒரு தாயின் கருவில உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்னாடியே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் அப்படிங்கிறார். உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருப்பார். எலியா தீர்க்கதரிசி ஒரே ஒரு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை எதிர்த்து நடக்கலாம். வெகு தூரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாம 40 நாள் நடந்து இந்த ஒரேக் மலையை போய் தொடுறான். ஆண்டவரே ஆண்ட நேரடியா பேசுறார். ஆண்டவரே நேரடியா பேசுறார். உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறார். உனக்கு இங்க என்ன வேலை? எழுதி பிரகாசி, எழுதி பிரகாசி. உன்னுடைய இருக்கிற இடத்துல இருந்து நீ வெளியே வா அப்படிங்கிறார். கமான் அவரே சொல்றாரு. எலியா தீர்க்கதரிசியே, உனக்கு இங்க என்ன வேலை? இந்த காட்டுக்குள்ள வந்து எதுக்கு ஒளிஞ்சிருக்கிற? நீ ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆளு. உனக்கு நான் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை உடைய வீட்டுக்குள்ளேயே கட்டிக்கொண்டு ஒரு கர்த்தருடைய ஊழியங்களை ஒன்றும் செய்ய விடாம உடைய ஒருவேளை ஏதாவது வார்த்தை, ஏதாவது தீமை, ஏதாவது பொல்லாப்பு, ஏதாவது பொல்லாத மனுஷர்கள் உன்னை கட்டிப்பட்டிருக்கலாம். உனக்கே தெரியாம உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நீ அதுக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு நேரம் நீ போய்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்குள்ள நான் உன்னை அழைத்தது, அதுக்குள்ள நான் உன்னை அழைத்தது. நீ அந்த கட்டுகளை எல்லாம் உடைச்சு வெளியவா அப்படிங்கிறாரு. யாரும் உன்னை கட்டிப்பட முடியாது அப்படிங்கிறாரு. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையில் அவங்க கட்டிப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் சுத்தி பாதுகாப்பு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் உள்ள இருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கட்டளை நோக்கி பார்த்து ஜெபித்தாங்க, பாட்டு பாடினாங்க. தன்னாடி கட்டளங்கள் எல்லாம் அப்படியே அசைஞ்சதான். அஸ்திவாரங்கள் அசைந்ததுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அஸ்திவாரங்கள் அசைந்தது, கட்டுகள் தானாய் உடைத்து விழுந்தது. உனக்கு அப்படி செய்வார். இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேங்க, அஸ்திவாரங்கள் அசையும். உன்னுடைய கட்டுகள், உன்னுடைய மரண கட்டுகள், உன்னுடைய எல்லா தீமைக்கு எதுவான எல்லா செயல்களையும் கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அப்படியே அல்ல, எல்லாம் தவிடுபடியாகும். எந்த மனிதனை கட்டி வைத்திருக்கிறானோ அவன் காணாம போயிடுவான். கர்த்தரோட எடுத்து பயன்படுத்துவார். எழுதி பிரகாசி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ வெளிச்சம் உனக்கிட்ட வந்திருக்குது, எழுதி பிரகாசி. உனக்கு எத்தனையோ தடவை பேசிக்கிட்டே இருக்கிற, எத்தனையோ வார்த்தைகளை உனக்கு அனுப்பி இருக்கிற, இந்த வார்த்தையெல்லாம் நீ எடுத்து இந்த காரணம் கேட்டு அந்த காரணம் விட்டு இருக்கிற அப்படிங்கிறார். கர்த்தர் மகா பெரிய நல்ல தேவன். யோபுக்கு சொல்றார், நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். சும்மா சாதாரணமா கிடையாது. நீ ஏன் யோசிக்க பார்த்தா கூட உனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஆனா நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஏன்னா நான் சர்வ வல்லமையோட தேவன் அப்படிங்கிறார். எலியாவுக்கு செய்தார் தான் உனக்கு செய்வார்.